எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஜாப் நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். சென்னையில் தான் ஜாப் இருக்குது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஸோ இந்த ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வந்து ஃபில் பண்ணிங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்ம் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்டோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ட்ரி பண்ணிட்டீங்க. அப்புறம் உங்களோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் லெட்டரில் வந்து என்ட்ரி பண்ண சொல்கிறாங்க. 10th சர்டிஃபிகேட்டில் இருக்கிற மாதிரி வந்து என்ட்ரி பண்ண சொல்கிறாங்க. ஸோ உங்களோட ஃபாதர் நேம் என்ட்ரி பண்ண சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்ட்ரி பண்ண சொல்கிறாங்க. ஸோ ஏஜ், அப்புறம் வந்து நேஷனாலிட்டி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கம்யூனிட்டி, எந்த கம்யூனிட்டி வந்து அதை நீங்கள் என்ட்ரி பண்ணிடுங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆர்மியில் ஒர்க் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ்ன்னு கொடுங்க, இல்லை நோன் கொடுத்துருங்க. ஊனமுற்றாரான்னு கேட்டிருக்காங்க. ஸோ அது வந்து எஸ்னா எஸ்ன்னு கொடுத்துருங்க, இல்லை நோன் கொடுத்துருங்க. ஸோ அதுக்குரிய சர்டிஃபிகேட் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. உங்களோட அட்ரஸ், கம்யூனிகேஷன் அட்ரஸ் வந்து எங்கே இருக்குது அதை வந்து நீங்கள் ஃபுல்லாக வந்து டைப் பண்ணிட்டு இந்த ஸ்டேட், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பின் நம்பர் வந்து என்ட்ரி பண்ணிடுங்க. ஸோ உங்களோட ஆதார் கார்டு நம்பர் என்ட்ரி பண்ணிடுங்க, உங்களோட மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ணிடுங்க, உங்களோட ஜிமெயில் ஐடி வந்து என்ட்ரி பண்ணிடுங்க. டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கிலீஷில் வேணுமா இல்லை ஹிந்தியில் வேணுமான்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இங்கிலீஷில் சூஸ் பண்ணி டிக் வச்சிருங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெய்ட் பண்ணிட்டீங்களான்னு கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ் கொடுங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் வந்து எங்கெங்கே படிச்சீங்க, ஸோ அந்த டீட்டெயில்ஸ்லாம் கேட்குறாங்க. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா 10th எங்கே முடிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ 10th வந்து எந்த ஸ்கூலில் படிச்சீங்க, ஸோ அதுமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எந்த யூனிவர்சிட்டி இல்லை போர்டு, அதேமாதிரி வந்து மார்க் எவ்வளோ, அதுமாதிரி வந்து மார்க் பர்சன்டேஜ் எவ்வளோன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதை ஃபில் பண்ணிவிடுங்க. ஸோ அதுமாதிரி ஹையர் செகண்டரி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்டிசி வந்து எங்கே படிச்சிருக்கீங்க, அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமா டிகிரி வந்து எங்கே முடிச்சிருக்கீங்க, அந்த மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாமே நீங்கள் வந்து ஃபில் பண்ணிவிடுங்க. முன்னாடி நீங்கள் வந்து எங்கன்னா ஒர்க் பண்ணியிருக்கீங்களா, ஸோ அதோட டீட்டெயில்ஸ் வந்து இங்கே கேட்டிருக்காங்க. ஸோ அந்த கம்பெனி டீட்டெயில்ஸ், அப்புறம் வந்து எதுலேருந்து எது வரைக்கும் ஒர்க் பண்ணீங்க, ஸோ என்ன டீட்டெயில்ஸ் வந்து இதில் வந்து என்ட்ரி பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற இந்த லிஸ்ட் எல்லாம் நீங்கள் உங்ககிட்ட இருக்கா இல்லையா அதை வந்து எஸ் ஆர் நோன்னு சொல்லிட்டு இங்கே வந்து நம்ம டைப் பண்ணணும். ஸோ இதுதான் விஷயம். ஸோ பட் ப்ரூஃப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட் உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எஸ் கிளிக் பண்ணிட்டீங்க. ஸோ அதுமாதிரி வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்குரிய சர்டிஃபிகேட் உங்ககிட்ட இருக்கா, மார்க் ஷீட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எஸ்னா எஸ்ன்னு கொடுங்க, எல்லாம் நோன் கொடுத்துருங்க. என்டிசியோட மார்க் ஷீட் வந்து உங்ககிட்ட இருக்கான்னு கேட்டிருக்காங்க. ஸோ எஸ்னா எஸ்ன்னு எல்லாம் நோன் கொடுத்துருங்க. ஸோ இதுமாதிரி வந்து இதில் என்னென்ன கேட்குறாங்களோ ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இருந்தால் எஸ் கொடுங்க, இல்லைனா வந்து நோ கொடுத்துருங்க. ஓகே. ஸோ இந்த ஃபார்ம்லாம் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர் பண்ணிவிட்டு உங்களோட டேட்டு பிளேஸ் வந்து என்ட்ரி பண்ணிவிடுங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஜெராக்ஸ் எடுத்து நீங்கள் ஒரு கையில் வச்சுக்கோங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அப்ளிகேஷன் ஃபீஸாக வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட வந்து ஒரு 300 ரூபா வந்து நம்ம பார்த்தீங்கன்னாக்கா பேமெண்ட் பண்ணணும். ஸோ பேமெண்ட் பண்ணிவிட்டு அதோட ப்ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதில் வந்து அப்ளிகேஷன் ஃபார்மில் வந்து அட்டாச் பண்ணணும் சொல்லியிருக்காங்க. ஓகேவா. எல்லாத்தையும் முடிச்சுட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 5க்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்டல் கவரில் வந்து நீங்கள் வந்து எல்லாத்தையும் போட்டு இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணி விட்டுருணும். ஸோ ஆவடின்னு இருக்கு பார்த்தீங்களா, HVF. ஸோ இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணி விட்டுருணும். HVFல வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட வந்து 271 போஸ்டிங் வந்து இருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டிப்ளமோ, டிகிரி, ITI எல்லாமே வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் மேனேஜருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து URL வந்து 2 எடுக்கிறாங்க. டிப்ளமோ டெக்னீஷியனில் வந்து பார்த்தீங்கன்னா 3 பேர் எடுக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா OBC வந்து ஒருத்தர் வந்து இதில் வந்து சூஸ் பண்ணுறாங்க. மொத்தம் 4 பேர். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்யூனிட்டி வாரியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த போஸ்டிங் வந்து பிரித்து வச்சிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன் கீழே இருக்குது. ஸோ அதை டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு எது சூட்டபிள் ஆகுமோ அந்த ஜாபை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செலெக்ஷன் பண்ணுங்க. ஏன்னா வந்து கிட்ட வந்து இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 17 விதமான போஸ்டிங் வந்து இவங்க வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. ஸோ இது உங்களுக்கு எது சூட்டபிள் ஆகுமோ அந்த போஸ்டிங் வந்து நீங்க வந்து செலக்ட் பண்ணி நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். இது வந்து பாத்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரிக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு குவாலிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டிகிரிக்கு ஏற்ற மாதிரி டிகிரி குவாலிஃபிகேஷன், ஸோ அது மாதிரி டிப்ளமோக்கு ஏற்ற மாதிரி டிப்ளமோ, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வந்து குவாலிஃபிகேஷன். ஸோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒவ்வொன்றுத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த குவாலிஃபிகேஷனை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜாப் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதோட சேலரியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜூனியர் மேனேஜருக்கு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மாசத்துக்கு வந்து 30,000 ரூபாய் தராங்க. பேசிக் மட்டும் தான் இது. ஸோ அது மாதிரி வந்து டிப்ளமோக்கு வந்து பாத்தீங்கன்னா 23,000 ரூபாய் தராங்க. ஸோ அது மாதிரி ஜூனியர் டெக்னீஷியனுக்கு வந்து பாத்தீங்கன்னா 21,000 ரூபாய் தராங்க. அசிஸ்டன்ட்க்கு வந்து பாத்தீங்கன்னா 23,000 ரூபாய் தராங்க. இது மட்டும் இல்லாதப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஎன்எஸ் வந்து அவைலபிளா இருக்கு. அதே மாதிரி வந்து ஸ்பெஷல் அக்கௌண்ட்ஸும் உங்களுக்கு வந்து இருக்கு பேசிக்கல. ஓகேவா. ஸோ 5% வரைக்கும் கிட்ட ஒரு 5% வரைக்கும் அவங்க தருவோம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது இல்லாத வந்து பாத்தீங்கன்னா இன்கிரிமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா கிட்ட வந்து ஒரு 3% இன்க்ரீஸ் பண்றாங்க உங்க சேலரியில இருந்து ஒவ்வொரு இயருக்கும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து செலக்ஷன் ப்ராசஸ் நடக்கும்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டர்வியூ மூலியமா தான் நடக்கும். இன்டர்வியூல வந்து பாத்தீங்கன்னா ட்ரேட் டெஸ்ட். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜூனியர் மேனேஜரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெயிட்டேஜ் மூலியமா 85 மதிப்பெண் வந்து கொடுத்துருவாங்க. மிச்சம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 15 மதிப்பெண் இன்டர்வியூ மூலியமா நடக்கும். ஸோ அது வந்து டிப்ளமோக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெயிட்டேஜ் 85 பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்வியூ வந்து 15 மார்க் வந்து நடக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து மற்ற எல்லாத்துக்குமே. ஓகேங்களா. ஸோ இதுல வந்து மெயினா வந்து இன்டர்வியூ மூலியமா வந்து அவங்க ப்ராசஸ் பண்றாங்க.
ஏவிஎஃப் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல வேலை. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இது ஆவடியில் தான் இருக்கு. இந்த நோட்டிபிகேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் இந்த தகவலை தெரிவிங்க. சப்போஸ் அவங்களுக்கு இந்த குவாலிஃபிகேஷன் இருந்தா இது வந்து பயனுள்ளதா இருக்கும். கண்டிப்பா வந்து ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.